லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். என்ன ரவி, சொன்ன டைம்க்கு உன் மாமனார் சாவி எடுத்துட்டு வந்து கொடுத்துருவாருல்ல? பின்ன தராம எங்க போயிட போறாரு? டைம் வேற ஆயிட்டே இருக்கே. அதெல்லாம் எங்க அப்பா சொன்ன சொல்லு மாற மாட்டாரு. சொன்ன டைமுக்கு வரலன்னா எங்களுக்கு போலீஸ்க்கு போறது தவிர வேற வழியே இல்லவுமா. சொல்ல மாட்டோம், செஞ்சிருவோம். ஏய் டேய் ரவி, நீ பேசாம இருடா. தம்பி ரவி, ஆ இங்க வாயே. இங்க வா வா வா, அக்கா பக்கத்துல உட்கார். வா வாடா, வந்து உட்கார் உட்கார் உட்கார். டே ரவி, உன் பார்ட்னர் சூப்பரான ஆளுடா. இத சொல்லதான் கூப்பிட்டியா? இல்ல, உன் பார்ட்னர் கிட்ட சொல்லி ஒரு 2 lakhs ரொட்டேஷனுக்கு கொடுத்தனா 6 மாசத்துல திருப்பி கொடுத்துறேன்டா. சரி சரி, இப்ப சிச்சுவேஷன் சரியில்லை, இன்னொரு நாளைக்கு பாத்துக்கலாம். நீ எதுவும் மனசுல வச்சுக்காத. வந்துட்டான். அப்பா, என்னாலதான்ப்பா இப்படி உங்களுக்கு கஷ்டமாயிடுச்சு. அதை விடுமா, நான் பார்க்காததா. ஆனா ஒண்ணுமா, இந்த விளங்காத வெறும் பயலை நம்பி ஒருத்தி 15 லட்சம் போட்டிருக்கா பாரு. அவன் நிலைமையை நினைச்சு பார்த்தாலே போதும், நமக்கு ஆறுதலா இருக்கும். நீ வாமா. வாங்கம்மா, உட்காருங்க. இந்தாங்க. என்ன சாவி. என்ன சாவி? கடை சாவி. எந்த கடை? அன்னைக்கு பஞ்சாயத்தில் நீங்களும் தானே இருந்தீங்க. ஒரு பெரிய மனுஷன் உங்ககிட்ட சாவியை ஒப்படைக்கலாம்னு. எனக்கும் அந்த கடைக்கும் என்ன சம்பந்தம்? என்கிட்ட கொண்டு வந்து நீட்டுறீங்க. அந்த கடைக்கு 10 லட்சம் போட்டது நீங்க தானே? அது நான் கடைக்கு பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது, என் பையனுக்கு பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக கொடுத்தது. இந்த பாருங்க, கடை ஓனரு இதோ இங்கே உட்காந்துட்டு இருக்கான். சொன்ன டைமுக்கு பணம் வரலன்னா அவனை தானே போலீஸில் பிடிச்சி கொடுத்து ஜெயிலில் தள்ளுவேன்னு சொன்னீங்க. அவங்ககிட்ட போய் சாவியை கொடுங்க, அதுதான் நியாயம். இந்தா. மாமா, இந்த பரமபதம் விளையாட்டு இருக்கே, அது சில பேரு சொல்லி உருட்டுற மாதிரி கட்ட உருளும். ஆரம்பத்துல ஜாலியா விளையாடுவாங்க. அந்த பெரிய பாம்பு வாயை திறந்துட்டு இருக்கும்போது அதுல போய் கரெக்டா உட்காந்துருவாங்க. அது சர்ன்னு கீழே கொண்டு விட்டுரும். அப்புறம் முதல்ல இருந்து தாயம் போட்டு இவங்க விளையாடி மேல போகணும். என்னடா இதான் நேரம்னு பஞ்ச் டைலாக் பேசி பல்ல பிடிச்சு பாக்குறியா? தீய சக்திங்களோட ஆட்டம் இதோட கதம் கதம் முடிஞ்சிருச்சு. நல்லவங்களோட ஆட்டம் ஆரம்பிச்சு. முதல்ல இந்த சாவி எப்படி என்னமோ கஷ்டப்பட்டு 5 லட்ச ரூபா சம்பாதிச்ச மாதிரி பேசுற. அன்னைக்கு உன்னை நம்பி நான் கடன் கொடுத்து ஏமாந்த மாதிரி இன்னைக்கு இந்த பொண்ணு ஏமாந்துருக்கு.
அப்பவும் சரி இப்பவும் சரி, எப்பவும் நீ கடங்காரன் தான். பாத்தியா இவ்வளவு பேசுறாருன்னு. ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு அவன் 10 லட்ச ரூபாய் போட்டான், நீங்க 15 லட்ச ரூபாய் போட்டீங்க. ஆனா நீங்க அவனை பார்ட்னரா பார்க்காம கடங்காரனா பாத்தீங்க. ஆனா நான் அப்படி பார்க்கல. இதான் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற வித்தியாசம். More of a friend. He is my partner. இந்த பிசினஸ் பெரிய லெவலுக்கு வரதான் போகுது. நீங்க அதை பார்க்க தான் போறீங்க. சரியா சொன்ன. அந்த கடை பெரிய அளவுல நிச்சயமா வரும், நீ நடத்தினா. ஆனா இவனை நம்பி உட்கார வச்சினா அது சத்தியமா உருப்படாது. இவனை நம்பி பல தரம் நான் ஏமாந்துருக்கேன். அப்புறம் நாளைக்கு கொடுத்த காசுக்காக ஏற்கனவே வீட்டை 4 பிள்ளைங்க பிடிச்சி வச்ச மாதிரி 5ஆவதா நீயும் ஒரு பங்கை பிடிச்சி வச்சுக்கிட்டு இங்கே உட்கார்ந்துருக்க வேண்டியது தான். யோ, என்னடா சொன்ன? ஆமையா, ஒரு நிமிஷம் முன்னாடி வரைக்கும் உன்னை மாமாவா தான் நினைச்சிட்டு, ஆனா அது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பதான் புரியுது. இனிமே நீ எனக்கு மாமனாரும் கிடையாது, உனக்கு நான் மருமகனும் கிடையாது. யோ, இப்ப சொல்ற கேட்டுக்கோ. இதே கடைய 1 10 ஆக்கி 10 100 ஆக்கி உன்னை விட பல மடங்கு பெரிய ஆளாகி உன்னை என் கால்ல வந்து விழ வைக்கல, என் பேரு ரவி இல்ல. அண்ணாமலை 2.0. பைத்தியம். அங்க பாரு சூப்பர் ஸ்டார். டேய், இந்தா சாவி எப்படி? ஒழுங்கா ஒரு சாவியை பிடிக்க முடியல. நீ எல்லாம் எப்படி தான் கடை நடத்த போறியோ? போறிக்கிட்டு போ. கெட்டன முடிச்ச உன் கையால சாவிய வாங்கக்கூடாதுன்னு தான் நான் வாங்காம தவற விட்டேன். உன்ன மாதிரி ஒருத்தன் கையில இருந்து வாங்குறதுக்கு பூமியில இருந்து பொறுக்கி எடுத்துக்கிறது எவ்வளவோ மேல். அம்மா, அப்பா, கொஞ்சம் இப்படி வாங்க. நீங்க நினைச்சத இது வரைக்கும் ஒரு பிள்ளையா நான் எதுவுமே பண்ணதில்ல. இனிமே நான் சாதிப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ரவி என் பிள்ளைதான்னு நீங்க சொல்ற மாதிரி நான் பெருமைப்படுத்திடுவேன். இந்தாங்கம்மா, பிடிங்க. நீங்க 2 பேரும் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருப்பா, நல்லா இரு. நான் நல்லா இருக்கணும்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டீங்களாப்பா? நல்லா இருப்படா, நல்லா இருப்ப.
ஏய் ராஜா ராஜா என்ன இங்க பாத்தியா அந்த பிரியா கூட இப்பதானே பேசி பழக ஆரம்பிச்சான். இவன் என்னடானா கல்யாண பத்திரிக்கையோட வந்து நிக்கிறான். பாரு பாரு. செக் உன் இஷ்டத்துக்கு ஏதாவது வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாத. ஏய் அதெல்லாம் நம்ப முடியாது. இரு நானே கேக்குறேன். ஆ, என்னடா கையில பத்திரிக்கையோட வர? யாரு கல்யாணம்? நம்ம பிரியா இல்ல? அந்த பிரியாவா? சொல்லு சொல்லு. ம், அவளும் நானும். நீ அவளோ? நாங்க ரெண்டு நீங்க பேரும். ரெண்டு பேரும்? ஏய் சிக் அவனை முழுசாதான் சொல்ல விட. சரி சரி. நீ சொல்றா. நீயும் பிரியாவும்? நானும் பிரியாவும் சேர்ந்து பார்ட்னர்ஷிப்ல கடை ஆரம்பிக்க போறோம்ல. அவ்வளவுதானா? நான் கூட என்னமோன்னு பயந்துட்டேன். ஷபா. வர்ற வெள்ளிக்கிழமை நாள் நல்லா இருக்குன்னு அன்னைக்கே கடையை திறக்கிறோம். ஓ அதான் இந்த பத்திரிக்கை. அவளுக்கு புதுசா ஒரு கடை ஆரம்பிச்சு நடத்த தெரியாதா? ஏற்கனவே ஒருத்தர் வச்சு நடத்திட்டு இருந்த கடைய வளைச்சு போட்டுதான் நடத்துவாளா? புகையுது. உமா அவதான் நல்ல காரியம் பண்ணும்போது அப்படிலாம் சொல்லாத உமா. சரி ரவி, நீ யாருக்கு முதல்ல பத்திரிக்கை வைக்க போற? எனக்கு தானே? நம்ம கடை திறப்பு விழாவுக்கு ஃபர்ஸ்ட் இன்விடேஷன் உனக்கு தான் உமா. நீ அவசியம் வரணும். என்னாலலாம் வர முடியாது. அவனு மதிச்சு முதல் பத்திரிக்கை கொடுக்கறான். அது முதல்ல வாங்கிக்கோ. நீ வரது வராது அப்புறம் பாத்துக்கலாம். அப்பா, டேய் திறந்த கடையை எத்தனை வாட்டிடா திறப்ப? அதான் இப்ப நீ முழு பொறுப்பையும் எடுத்துக்கிட்டியே. சும்மா தேவையில்லாம செலவு பண்றதை விட்டுட்டு கடையை நல்லபடியா நடத்துறத பாருடா. அம்மா இங்க குடுறா. ஏண்டா டேய், அவளுக்கு ஊர் பேர்லாம் எதுவும் இல்லையா? நீ பாட்டுக்கு மொட்டையா கொடுக்குற. இதாங்கம்மா. அக்கா, தேங்க்ஸ். டேய் சூப்பரா இருக்குடா. அண்ணே. அண்ணி, அதெல்லாம் வாங்க. அத்தை, நீங்க வாங்க. இத வந்துட்டேன். அண்ணன், அண்ணி, அத்தை எல்லாரும் குடும்பத்தோட வாங்க. ஓகேவா? அதெல்லாம் வந்துரும்டா. குடு. வாங்கிக்க. கங்க்ராச்சுலேஷன். தேங்க்ஸ்ண்ணே. இங்க குடு பாப்போம். மலர், இந்தா கண்டிப்பா வந்துரு. நான் போய் முக்கியமானவங்களெல்லாம் இன்வைட் பண்ணிட்டு வந்துடுறேன். வரேன். ம்? வரேன். ஏய் அது ஏன் பத்திரிக்கையா? இதோடா உனக்கு தான் கொடுத்துருக்காங்கல்ல, போ. என்னங்க புதுசா நல்லதா ஒரு புடவை எடுத்து கொடுங்க. என்ன விசேஷம்? என் பையனோட கடத்திறப்பு விழாக்கு நான் கட்டிக்கிட்டு போகணும். ஏன் சீதா, ஏற்கனவே கடத்திறப்பு விழாவுக்கு நம்ம போய் பட்டது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? அவனை விடு, அவனே ஏதாவது பண்ணிக்கிட்டோம். நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் போறதா முடிவு பண்ணிட்டேன். அப்ப நீ மட்டும் போயிட்டு வா, நான் வரல. நீங்க ரவியோட அப்பாவா அங்க வர வேண்டாம். நான் ரவியோட அம்மாவா போறேன். நீங்க எனக்கு புருஷனா என் கூட வாங்க. நீங்க இல்லாம நான் தனியா போக மாட்டேன். 15 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி கடையை திறக்கிறான். அதுக்கே உன்னை கையில பிடிக்க முடியல. என் புள்ள பண்றது எவ்வளவு சாதாரண விஷயமா இருந்தாலும் அது எனக்கு பெரிய விஷயம்தான். சரி, வாங்கி தர்றேன். வா.
யாரோ கடை திறப்பு விழாக்கு வரலன்னு வீராப்பா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அவரை எங்கேயாச்சும் பாத்தீங்களா? இன்னைக்கு இந்த ஊருக்கு முன்னாடி பட்டு வேஷ்டி பட்டு சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு முதல் ஆளா ரெடியாகி வந்து நிக்கிற மாதிரி இருக்கு. நீ தானே சொன்ன ரவியோட அப்பா ஒன்றும் வர வேண்டாம், சீதாவோட புருஷனா வந்தா போதுன்னு. அதான் என் பொண்டாட்டியோட வெளியே போக ரெடியா இருக்கேன். இன்னைக்கு உங்க ரீல் அறுந்து போச்சு மிஸ்டர் மார்க்கண்டேயன். எப்பவுமே யாராவது ஒருத்தரோட நிழலையே இருந்துகிட்டு இருக்கிற என் புள்ள ரவி இன்னைக்கு முதல் முறையா அவனே சொந்தமா ஒரு அடி எடுத்து வைக்க போறான். அவனை நேர்ல போய் வாழ்த்துலனா எப்படி? இப்பவும் அவன் தனியா ஒன்னும் அடி எடுத்து வைக்கல. அந்த பிரியா பொண்ணு கைய புடிச்சிட்டு தான் ஆரம்பிக்கிறான். அவளோட பணத்துக்கும் சேர்த்து இப்போ அவன் தானே பொறுப்பு. ஏதோ நல்லது நடந்தா சரி. ரவி ராஜா, நான் கிளம்பிட்டேன்டா. எங்க இருக்கீங்க? ரெடியா? சீக்கிரம் வா. சீதா, நான் உண்மையிலேயே பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுற ஒரு கேரக்டர் உன் பொண்ணு தான். இவ நல்லவளா கெட்டவளா, நம்பலாமா நம்ப வேண்டாமா, நம்பிக்கையானவளா ஃபோர்ஜரியா, நேர்மையானவளா 420யா, நியாயமானவளா டுபாகூரா, இவளை எந்த லிஸ்ட்லயுமே வைக்க முடியாது. நம்ம வீட்லயே ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்க கூடிய ஒரே ஆள் ரேவதி தான். ஆமா. அப்படியா? இல்லையா பின்ன? வீட்ல எது நடந்தாலும் நமக்கு அதுல 4 காசு வருமானம் மட்டும்தான் பார்த்து வச்சிருப்பா. ஆமா ஆமா, வீட்டை இடிக்க புல்டோசர் வந்து நின்னப்ப கூட அதுல கதவு ஜன்னல தனியா எடுத்துட்டு போயிடலான்னு நின்னவதானே இவ. அம்மா, உன் வளையல கூட ஃபங்க்ஷன் முடிஞ்சது திருப்பி கொடுத்துறேன். அப்பா, என்னப்பா அது என்னமோ தங்க வளையல் மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறீங்க? கவரிங் தானே, கொடுங்கப்பா. ஏய், உன் அம்மா கிட்ட இருக்கிற அதையாச்சும் விட்டு வைடி. ஐயோ, மறந்த போயிட்டேன் பாரு சீதா. எங்க? இந்தா சீதா, காலையில வாக்கிங் போகும்போது அந்த பூக்கார புள்ள தான் ரொம்ப தொந்தரவு பண்ணுச்சு. அதான் வாங்கிட்டு வந்தேன். வச்சுக்க. பூ வாங்கறதுக்காக வெளியில போனீங்களா இல்ல வெளியில போனதுனால பூ வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? அப்பா, எல்லாமே இருக்கு நினைச்சேன்ப்பா. இந்த பூ மட்டும் தான் மிஸ் ஆகுதுன்னு நினைச்சேன். கரெக்டா வாங்கிட்டு வந்துட்டீங்க. குடுங்க அம்மா, குடுமா. அப்பா, இவ்ளோ பூவையும் அம்மா ஒரேடியா வச்சா தலை ஃபுல்லா கவர் ஆயிடும்பா. வேணாம்ப்பா. அம்மா குடுமா, குடு. நானே கட் பண்ணிக்கிறேன். என்னம்மா, நீ வச்சுக்கோ. சரிப்பா. அம்மா, நான் முன்னாடி கிளம்புறேன், நீங்க பின்னாடி வந்துடுறீங்களா? வாங்க வாங்க. என்ன கேரக்டர் இது? இந்தாங்க, இத வச்சு விடுங்க. சரி, போலாமா? நல்லா இருக்கு சீதா. அப்பா, நேத்து நீங்க வரலன்னு சொன்னதும் நான் அப்செட் ஆயிட்டேன்ப்பா. ரெடியா இருக்கிறத பார்த்ததும் ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. தேங்க்ஸ்ப்பா. டேய், இருக்கிறதுலயே ஈஸியான விஷயம் கடையை திறக்கிறது தான். கடையை திறக்கிறது பெரிய விஷயம் இல்ல, அதை நல்லபடியா நடத்துற வழியை பாரு. சரிப்பா. குட். அப்பா, நான் வேணா கேப் புக் பண்ணிட்டுமா? அதில் வந்துருங்க. டேய், உன் பொண்டாட்டி மாமனார் மாமியார் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நீ அவங்களோட போ. டேய், நாங்க முன்னாடி போறோம், நீ இருந்து அவங்களோட வா. சரி, போலாமா? சரி, நீங்க போங்க. பாத்து. அண்ணே, அண்ணே, டைம் ஆச்சு, வாங்கண்ணே. என்னடா? அண்ணே, நல்ல நேரம் ஆரம்பிக்கிறதுக்குள்ள போக வேண்டாமா? ஏய், நான் ரெடி ஆயிட்டேன்டா. ஏய் மேகலா, இது வரேங்க. ஏய், எவ்வளவு நேரம் ரெடி ஆகுவ? வாசிக்கிறோம். ரெடிங்க. போலாம்டா. எங்கடி உங்க அம்மா?
கோயிலுக்கு போயிருக்காங்க. அப்படியே நேரா கடைக்கு வந்துருவாங்க. டேய் மலர் எங்க முன்னாடியே போயிட்டாளா? இல்ல அவ காலேஜுக்கு போயிருக்கா. முக்கியமான எக்ஸாம் இருக்கா, அதான் அவ வரல. சரி சரி. ம். என் வாழ்க்கையில ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது அதை பார்க்க நீயும் வர்றது ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? அம்மா ரெடி ஆயிட்டியாம்மா? ரெடிப்பா. சரி. அண்ணி, அண்ணே, நான் முன்னாடியே கிளம்புறேன். நீங்களாம் சீக்கிரம் கிளம்பி வந்துருங்க. சரிடா. வரேன்மா. சரி போ, நாங்க வந்துடுறோம். அம்மா என்னாச்சு? என்னாச்சுமா? என்னாச்சு? ஏய், மேகலா, என்னாச்சு? நீங்க தண்ணி எடுத்து வாங்க. சீக்கிரம் ஃபோன் பண்ணுப்பா. உமா, ஃபோன் பண்ணு. சீக்கிரம். என்னமா ஆச்சு உங்களுக்கு? அம்மா, ஃபோன் பண்ணுமா? பாரு. உமா, அம்மா உமா உமா. உமா ஹலோ, அம்மா அப்பா பாருமா. ஆம்புலன்ஸ். உமா உமா உமா. டேய் ரவி, அண்ணே, நீ எங்கடா கடை ஓப்பனிங் வச்சுட்டு இங்க போற? நானும் மேகலாவும் போய் பாத்துக்கிறோம். நீ போய் கடை வேலையை பாரு. இல்ல, போடா. நான் உமாவோட ஹாஸ்பிடல் போறேன். நீங்க ரெண்டு பேரும் போய் ஆக வேண்டிய வேலைலாம் பாருங்கண்ணே. நான் கிளம்புறேன். நான் ஹாஸ்பிடல் சரி போறேன். சரி பாத்து போ. சரிண்ணா, சரிண்ணா. கலவை சாத்துங்க. சரி நீங்க பைக் எடுங்க. நான் வீடு பூட்டிட்டு வரேன். சரி. உமா, 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 அம்மா உமா 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 என்னமாச்சு? உமா.